மண்ணை பற்றிய விழிப்புணர்வை எங்களுக்கு புரியும்படி எடுத்துரைத்தமைக்கு நன்றி ஐயா. கோவில் தூயும் பணியில் பங்கு பெற்ற பெற்றோர்கள் அனைவரையும் மேடைக்கு அருகில் வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பங்கு பெற்ற பெற்றோர்களின் பெயர்கள் பின்வருமாறு: மிஸ் என் மனோன்மணி, மிஸ் சிவசெல்வி, மிஸ் ஆனந்தி, மிஸ் ரேவதி, மிஸ் ரம்யா, மிஸ் விமலா, மிஸ் திவ்யா, மிஸ் தனலக்ஷ்மி, மிஸ் கார்த்திகா, மிஸ் சித்ரா, மிஸ் கலைச்செல்வி, மிஸ் தீபா, மிஸ் நவநீதம், மிஸ் ஜீவரத்னம், மிஸ் சரண்யா, மிஸ் சாந்தலக்ஷ்மி, மிஸ்டர் சிவகுமார். இன்று சுற்றுச்சூழல் ஆரோக்கிய நிகழ்வின் ஒரு பகுதியாக காலையில் கோவிலை தூய்மை செய்யும் பணியை மேற்கொண்டோம். அதில் பங்கெடுத்து கொண்ட பெற்றோர்களுக்கு தற்பொழுது பரிசு வழங்கும் தருணம் இது. கலந்து கொண்ட பெற்றோர்கள் மேடைக்கு வந்து நினைவு பரிசினை பெற்றுச் செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்குமாறு பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் திருமதி செல்வி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பார்வையாளர்கள் கரகோஷம் எழுப்பி பரிசு பெறுபவர்களை உற்சாகமிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பரிசு வழங்கி பங்கு பெற்றவர்களை சிறப்பித்ததற்கு நன்றி அம்மா. பெற்றோர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள்: தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள டோக்கனை பத்திரமாக வைத்திருக்கவும். இவ்விழாவின் இறுதியில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் 3 அதிர்ஷ்டசாலிகளுக்கு சிறப்பு பரிசு காத்திருக்கிறது. மேலும் வந்திருக்கும் அனைவரும் தங்களின் டோக்கனை விழாவின் இறுதியில் நுழைவு வாயிலில் கொடுத்து மரக்கன்றுகளை பெற்றுச் செல்லவும். குறிப்பு: ஒரு டோக்கனிற்கு 1 மரக்கன்று மட்டுமே வழங்கப்படும். நன்றி. இசை பாடும் குயிலோசை கேட்க, இதம் தரும் குளிர் காற்று பெற, இன்பம் பயங்கும் வாழ்வு அடைய இயற்கை சோலையில் ஒரு நிமிடம் வாழ்ந்தாலே போதுமே. அத்தகைய இயற்கை சோலைக்கு நம்மை அழைத்து செல்ல வருகிறார்கள் நமது பள்ளியின் இளம் மழலையர்கள்.
இக்கால இயற்கையின் சோலையின் எழிலையும் இக்கால இயற்கையின் சூழலையும் இந்த நடனத்தின் மூலம் மிக அருமையாக எடுத்துரைத்த நமது இளம் மழலையர்களுக்கு நன்றி. உண்ண உணவு தருவது பூமி, இருக்க இருப்பிடம் தருவது பூமி, உடுக்க உடை தருவது பூமி. நீ எதை தருவாய் பூமிக்கு? உன் வாழ்க்கையை நிலையாக்க பூமி சுற்றி கொண்டிருக்கிறது. சுற்றும் பூமி செழிப்பாக நீ என்ன செய்ய போகிறாய்? விதையை மரமாக்கு, மரத்தை வளமாக்கு, பாலைவனத்தை பசுமையாக்கு, புனித பூமியை மேலும் புனிதமாக்கு என்ற வரிகளுக்கேற்ப நம் பூமியை எப்படி மேலும் புனிதமாக்குவது என்பதை தங்கள் நாடகத்தின் மூலம் எடுத்துரைக்க வருகிறார்கள் நம் 7ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள். நம்ம தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தாங்க. இயற்கையை கடவுளா பார்த்தாங்க, இயற்கையை நேசிச்சாங்க. அவங்களுடைய வாழ்வியலுக்கும் இயற்கைக்கும் நிறைய பிணைப்பு இருந்தது. இயற்கையில கிடைக்கக்கூடிய பொருள்களை தான் மருந்தாவும் பயன்படுத்தினாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கோமா? இயற்கைக்கும் நமக்கும் எவ்வளவு பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு. எந்தெந்த விஷயத்துல எல்லாம் நம்ம இயற்கையை விட்டு ரொம்ப தள்ளி போயிருப்போம். திரும்ப இந்த இயற்கையை காப்பாற்ற வேண்டிய கடமை யாருக்கு தான் இருக்கு? பிரிந்த இந்த பிளவை சரி செய்ய வேண்டிய கடமை யாருக்கு தான் இருக்கு? அதை பத்தி சொல்றதுக்கு தான் இந்த நாடகம். வாங்க பார்க்கலாம். தலைப்பு மண் வாசனை. காட்சி 1. இடம் தாத்தாவின் வீட்டில். பங்கு பெறுவோர் தாத்தா, பாட்டி, பேரன் மற்றும் பேத்தி. என்னதான் பிள்ளைங்களோ, நாங்கெல்லாம் அந்த காலத்துல கோழி கூவுறதுக்கு முன்னாடியே எழுந்திருச்சிருவோம். ஆனா இந்த பிள்ளைங்க இன்னும் தூங்கிட்டே இருக்குதுங்க. நாங்க எந்திரிச்சிட்டோம் பாட்டி. சீ சீ, what a bad smell. It is so stinky. இது என்ன பாட்டி? இது எதுக்கு பாட்டி இங்க ஊத்தி வச்சிருக்கீங்க? இது சாணி தங்கம். இதை நான் ஊத்தவெல்லாம் இல்லை, தெளிச்சு வச்சிருக்கேன். நம்ம இந்த மாதிரி காலையில எந்திரிச்ச உடனே சாணியால வாசலை தெளிச்சோம்னா அது கிருமி நாசினியாக இருக்கிறதால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே எந்த விதமான பூச்சியுமே வராது. இப்போ எல்லாம் ஏதோ ஒரு பொடியை இயற்கையான சாணியோட நல்லா கலர் வரும்ன்றதுக்காக கலந்து தெளிக்கிறாங்க. இது மலையெல்லாம் தெளிக்கிறதால நம்ம மண்ணுக்கு தான் நல்லது இல்லைப்பா. ஓ, இந்த சாணியில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா பாட்டி? ஆமாம்ப்பா. ஆட்டி, ஏன் பாட்டி நீங்க போடுற கோலப்பொடி மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு? சாமி, நான் பச்சரிசி மாவில் கோலம் போடுறேன். இது மாதிரி பச்சரிசி மாவில் கோலம் போடுறதால அது நிறைய எறும்பு பூச்சிகளுக்கெல்லாம் உணவா மாறுதுப்பா. ஓ, அப்படியா பாட்டி? சரிப்பா, நான் பால் ஆற்றி வைக்கிறேன், 2 பேரும் குடிக்க வாங்க. நாங்கள் ப்ரஷ் பண்ணிட்டு வரோம் பாட்டி. சரிப்பா. உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? டூத் பேஸ்ட்ல உப்பா? இப்போ கேளுங்க. உப்பிஞானம் 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 உப்பிஞானம். ஆமா, இது மாதிரி பாட்டு போட்டு தான் ஊரை ஏமாத்துறாங்க. இதனால 25-30 வயசுலயே பல்லு புடுங்க நிலைமையெல்லாம் வருது. அதை தாங்க பல்லு வளர்க்குங்களா கண்ணுங்களா? இதுல பிரஷ் பண்ணா மட்டும் என்ன தாத்தா மாற போகுது? கண்ணு, இது நீ பல்லு விளக்கி கீழே ஓட்டினா மண்ணோட மண்ணா மக்கி உரமா போயிடும் சாமி. ஆனா அந்த டூத் பிரஷ் எல்லாம் யூஸ் பண்ணினா பல வருஷத்துக்கு மண்ணுக்குள்ளே இருக்கு. குடும்பத்தில் 4 பேர், ஊர்ல 10,000 குடும்பம். இப்படியே போட்டுட்டே இருக்கீங்க. டாக்டர் 10 மாசத்துக்கு ஒன்று யூஸ் பண்ண சொல்றாரு. இப்படியே போட்டு தான் மழை நீரும் மண்ணுக்குள்ள இறங்க மாட்டேங்குது. இந்த டூத் வேப்பங்குச்சியில பல்லு விளக்கி துப்புனீங்கன்னா மண்ணோட கலந்துரும் சாமி. ஆனா நீ அந்த டூத் பிரஷ் அந்த கெமிக்கல்லாம் தண்ணியோட கலந்துனா நம்ம மண்ணை தான் பாதிக்கும் சாமி. இங்க யாரு இதுல பல்லு விளக்கினா பல்லு எவ்வளோ உறுதியா இருக்கு.
இப்போ கூட நல்லி எறும்பு நறுக்குன்னு கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு பள்ளி ஈருகளா உறுதியாகவும் இருக்கு, துர்நாற்றமும் வரல சாமி. இப்போ புரிஞ்சா? சரிங்க தாத்தா, உனிமே நாங்க வேப்பங்குச்சியிலேயே ப்ரஷ் பண்றோம். இந்த ஐயா விட்டா நாள் பூரா பேசிக்கிட்டே இருப்பாரு. இந்தாங்கப்பா அரப்பு கடல் மாவுல எடுத்துட்டு வந்திருக்கேன், 2 பேர் போய் குளிச்சுட்டு வாங்க. அரப்பா? கடலை மாவா? பாடி வாஷ் ஷாம்பூலாம் இல்லையா பாட்டி? அதையெல்லாமா நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க. இதையெல்லாம் போட்டு குளிச்சிங்கன்னா அதில் இருக்க கெமிக்கல் எல்லாம் நீங்கள் குளிக்கிற தண்ணியில் இறங்கி நிலத்தடி நீரை தான் போய் பாதிக்குது. இது மாதிரியெல்லாம் குளிச்சிங்கன்னா உங்கள் உடம்புக்கும் நல்லதில்லை. அதை விட்டுட்டு இயற்கையான முறையில் அரப்பு கடலை மாவெல்லாம் போட்டு குளிச்சிங்கன்னா உங்கள் உடம்புக்கும் நல்லது, நிலத்தடி நீருக்கும் நல்லதுப்பா. சரி பாட்டி. கண்ணு, நீங்க போய் குளிங்க. உங்க பாட்டி விட்டா தத்துவம் சொல்லியே நாளை போக்கிடுவாங்க. ஆமா, வேணும் பேத்தி எங்க? வயலுக்கு போலாம்னு சொல்லி வச்சிருந்தேனேம்மா. இந்த கிளம்பிட்டாங்க, வந்துட்டு இருக்காங்க. நாங்க ரெடி ஆயிட்டோம் தாத்தா. வாங்க கண்ணுங்களா, வயலுக்கு போலாம். காட்சி 2. இடம் வயல்வெளி. பங்கு பெறுவோர் தாத்தா, பாட்டி, பேரன் மற்றும் பேத்தி. தாத்தா, இது என்ன தாத்தா, என்னமோ வெட்டிட்டு இருக்காங்க? இதான் கண்ணு வாய்க்காலு, இதுல இருந்து தான் நம்ம ஆத்தனைய வயலுக்கு எடுத்தாரோம். இதுக்கு போர் போடலாமே தாத்தா. கண்ணு, போர் போட்டா நிலத்தடி நீர் வீணாகும் சாமி. நம்மளுக்கு தான் நேரடியா ஆத்துல இருந்தே தண்ணி கிடைக்குதுல. என்ன தாத்தா, இவ்வளோ பறவைகள் இருக்கு? கண்ணு, இந்த பயில இருக்கிற பூச்சியெல்லாம் விட்டா பயிரவே நாசம் பண்ணி போடும் சாமி. அதனால இந்த பறவைகள் பூச்சியும் சாப்பிட்டு நம்ம சுலபமா அறுவடையும் பண்ணிக்கலாம் சாமி. இது என்ன தாத்தா இங்க கலக்கி வச்சிருக்கீங்க? இதான் இயற்கை உரம் சாமி. இதை போட்டா நம்மளுக்கும் நல்லது, நம்ம மண்ணுக்கும் நல்லது சாமி. தாத்தா, இயற்கை உரம் இருக்குன்னா அப்ப செயற்கையா உரம் இருக்கா தாத்தா? ஆமா சாமி, செயற்கையா உரம் இருக்கு. அதை போட்டா மண்ணுக்கும் கெடுதல், அதுல இருந்து வந்த உணவு சாப்பிட்டா நம்மளுக்கும் கெடுதல் சாமி. அடுத்தாடி நம்ம பயிர் போடியில விளைச்சலோட அளவு குறைஞ்சிரும் சாமி. அதுக்கடுத்து பயிர் போடியில இன்னமே விளைச்சலோட அளவு குறைஞ்சிரும் சாமி. சரி வாங்க தாத்தா, வீட்டுக்கு போவோம், எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்படியா கண்ணு? சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். அம்மா, நான் இந்த மாதத்துக்கு தேவையான ஜாமானெல்லாம் வாங்க போகிறேம்மா. லிஸ்ட் எழுதி தரீங்களா? சரிப்பா, என்னெல்லாம் வேணும்னு மருமக கிட்ட சொல்லி விடுறேன், 2 பேர் சேர்ந்து வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்கம்மா. சரிப்பா. காட்சி 3. இடம் இயற்கை அங்காடி. பங்கு பெறுவோர் அம்மா, அப்பா, கடை உரிமையாளர், தாத்தா, பாட்டி, பேரன் மற்றும் பேத்தி. வரேங்கண்ணா. என்ன வேணுங்க? இந்தாங்க லிஸ்ட்டு. சரிம்மா, நீ வாங்கிட்டு வா, நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன். சரிங்க. அக்கா அக்கா இப்போ கடையோட ஸ்பெஷாலிட்டி தான் என்னங்கக்கா? மற்ற காய்கறியில் உடம்புக்கு கேடு தரக்கூடிய ரசாயனம் பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் கலந்துருக்காங்க. ஆனால் இதில் அந்த மாதிரி எதுவுமே கலக்க மாட்டோம். அதுவும் இல்லாமல் இயற்கை விவசாயம் பண்ணி வர காய்கறிகளை விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்குது. அது நமக்கும் நல்லது, நம்ம மண்ணுக்கும் நல்லதுக்கா. ஓ அப்படியாங்க்கா? சரிங்கக்கா. சரி வரேங்க்கா. என்னம்மா, எல்லாம் வாங்கிட்டியா? வாங்கியாச்சுங்க. சரிங்கண்ணா, வரேங்கண்ணா. போயிட்டு வாங்கண்ணா.
இந்தாங்கம்மா எல்லா ஜாமானுமும் வாங்கிட்டேன். எங்கப்பா வாங்குனீங்க? அப்பா நம்ம ஊரில் உங்களை நாடி இயற்கை எங்கடின்னு ஒரு புது கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்களேங்கப்பா, அங்கே தாங்கப்பா வாங்கிட்டு வந்தேன். சரிப்பா. அம்மா குழந்தைகளுக்கும் லீவ் முடிய போகுது, நாங்கள் அப்படியே ஊருக்கு கிளம்புறோமே. என்னப்பா அதுக்குள்ளே கிளம்புறேன்னு சொல்லிட்டீங்க? இருந்து சாப்பிட்டு போகலாம்ப்பா, சாப்பிடுங்க. சரிங்கம்மா. பாட்டி, எதுக்கு பாட்டி வாழை இலை? எங்கள் ஊர்லலாம் பாட்டி எப்போ நாங்கள் யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அது யூஸ் பண்ணால் ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கும் வேலை கம்மியாகும்ல பாட்டி. சாமி, இந்த மாதிரி வாழை இலையில் சாப்பிட்டு கீழே போட்டால் கூட ஈஸியாக மக்கி போயிடும். இந்த மாதிரி பிளேட்ல எல்லாம் சாப்பிட்டு கீழே போட்டிங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரம் மக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்புக்கும் நல்லதில்லை. ஓ, இதில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்காங்க. எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சே. இனிமேல் நாங்கள் யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்க. சரிப்பா. காட்சி 4. ஒரு வருடத்திற்கு பிறகு பங்கு பெறுவோர் தாத்தா, பாட்டி, பேரன் மற்றும் பேத்தி. தாத்தா, பாட்டி, வாங்க தாத்தா, வயலுக்கு போவோம். ஆமா ஆமா தாத்தா, வாங்க வயலுக்கு போவோம். ஊர்ல இருந்து வந்தோடனே ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி வாங்க வயலுக்கு போலாம். எங்க தாத்தா வரப்பு வெட்டுவரையே காணோம்? அதுவும் அங்க உட்காந்துருக்காரு சாமி. ஏன் தாத்தா இவர் வரப்பு வெட்டாம அங்க உட்காந்துருக்காரு? கண்ணு, இந்த ஃபேக்டரியில இருந்து வர கழிவு நீர் நம்ம ஆத்தோட கலந்து 6 மாசம் ஓட்டுருச்சு சாமி. அதனால வாய்க்காவை அடைச்சிட்டோம். அப்புறம் தண்ணிக்கு என்ன தாத்தா பண்ணுவீங்க? போர் தான் போட்டோம்ப்பா. நீங்க தானே தாத்தா சொன்னீங்க போர் போட்டா நிலத்தடி நீர் பாதிக்கும்னு. இப்ப நீங்களே போர் போட்டீங்க. விவசாயம் பண்றதுக்கு வேற வழி இல்லையே சாமி. என்ன தாத்தா, போன வருஷத்தை விட இந்த வருஷத்துல விளைச்சல் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆமா ஆமா தாத்தா, போன தாட்டி நம்ம வரும்போது நிறைய பறவைகள் மரம்லாம் இருந்துச்சு. ஆனா இப்ப ஒரே ஒரு மரம் பறவைகளையும் காணா. ஏன் தாத்தா? கண்ணு, இந்த ஃபேக்டரியில இருந்து வர கழிவு நீர்னால மரமும் பட்டு போச்சு, பறவைகளும் இங்கிருந்து போயிடுச்சு சாமி. அதனால பயிரை பூச்சி போட்டு நாசம் பண்ண ஆரம்பிச்சு சாமி. விளைச்சலே குறைஞ்சிருச்சு. உங்க அப்பா படிக்க வச்சேன், ஆனா உங்க அப்பா என்னை விட்டு போட்டு வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டாப்பி. நீங்களாவது படிச்சு முடிச்சுட்டு வந்து என்னோட விவசாயம் பண்ணுவீங்களா? கவலைப்படாதீங்க தாத்தா, நான் படிச்சு பெரிய ஆளாகி விவசாயமும் பண்ணுவேன் தாத்தா. இது கேட்கலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. வாங்க வீட்டுக்கு போலாம். காட்சி 5. இடம் கால்நடை மருத்துவமனை. பங்கு பெறுவோர் மருத்துவர் மற்றும் ஊர் மக்கள். ஐயோ டாக்டரம்மா என் மாடு. பதட்டப்படாதீங்க, பொறுமையாக உட்காந்து சொல்லுங்க. என்னாச்சுங்க, ஏன் எவ்வளவு பதட்டமா ஓடி வரீங்க? 5 வருஷமா வச்சிருந்த மாடு திடீர்னு நேத்துல இருந்து எந்திரிக்கவே மாட்டேங்குது. சோந்தாப்லயே படுத்திருக்கு. என்னாச்சுன்னே தெரியல. டாக்டரம்மா என்னாச்சுங்க ஐயா? எங்க வீட்டுக்கு இருக்கிற மாடு பட்டினா சோந்தாப்பே படுத்துக்கிற, தீனியும் திங்க மறுத்து பாலும் கறக்க விட மாட்டேங்குது. இவருக்கு என்ன ஆச்சுங்க டாக்டரம்மா? அவரோட மாட்டுக்கும் அதே பிரச்சனை தாங்க ஐயா. அப்படிங்களா? சரி. ஐயோ டாக்டர்மா, என் பண்ணையில இருக்க ஆட்டுக்கும் மாட்டுக்கும் நாய் வந்து அப்படியே படுத்திருக்கு, தீனியும் திங்க மாட்டேங்குது.
எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கீங்க மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு. என்னதான் ஊர்ல உள்ள மாட்டுக்கெல்லாம் ஆச்சுனே தெரியலீங்களே. தள்ளுங்கயா. என்னாச்சுங்க ஐயா? உங்க வீட்ல இருக்க மாட்டுக்கு உடம்பு சரியில்லைங்களா? ஆமாங்க டாக்டர்மா. ஊர்ல உள்ள எல்லா மாட்டுக்கும் இதே பிரச்சனை தாங்க ஐயா. நான் கூட 1-2 மாட்டுக்கு தான் உடம்பு சரியில்லாம இருக்கும்னு நினைச்சா ஊர்ல உள்ள எல்லா மாட்டுக்கும் உடம்பு சரியில்லையே. என்னதான் ஆச்சுன்னு தெரியல. சரி நீங்க எல்லாம் உட்காருங்க, நாங்க போய் மாடை பார்த்துட்டு வந்து சொல்றோம். ஊர்ல இருக்க எல்லா மாட்டுக்கும் தொற்று நோய் பரவ மாட்டு இருக்குது. உங்க மாட்டுக்கு என்னாச்சுங்கய்யா? இன்னொரு மாட்டுக்கு கூட அரே தொத்து நோய் தான் பரவிட்டு. உங்க மாட்டுக்கு என்ன ஆச்சுங்கய்யா? உங்களுக்காவது பரவாயில்ல, மாட்டுக்கு மட்டும்தான் நோய் பரவுச்சு. எங்களுக்கு ஆட்டுக்கும் மாட்டுக்கும் எல்லாத்துக்குமே நோய் பரவிருச்சு. உங்களுக்கு என்னாச்சு? பாவம், அவரே சோகத்துல உட்காந்துருக்கிறாரு. அவர் விட்டுருங்க. டாக்டர்மா என் மாட்டுக்கு என்னாச்சு? டாக்டர்மா என் பண்ணையில இருக்க ஆட்டுக்கு மாட்டுக்கு என்னாச்சு? டாக்டர்மா என் மாட்டுக்கு என்னாச்சுன்னு முதல்ல சொல்லுங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. உங்க எல்லாரும் மாட்டுக்கும் ஒரே பிரச்சனை தான். உங்க மாட்டோட உடம்புல ஏதோ இன்ஃபெக்ஷன் கலந்துருக்கு. அதாவது மாடு குடிச்ச தண்ணியில ஏதோ கெமிக்கல் கலந்துருக்குங்க ஐயா. உங்க மாட்டெல்லாம் எங்க தண்ணி காட்டுறீங்க? இதெல்லாம் என்ன கேள்வி டாக்டர்மா? நாங்களாம் ஆத்துல தண்ணியெல்லாம் கத்துவோம். நம்ம வர்றப்ப கூட பார்த்தோம்ல, ஆத்துல மீனெல்லாம் செத்து மயந்துட்டு இருந்துச்சு. அப்ப கண்டிப்பா அந்த ஆத்துல தான் ஏதோ கெமிக்கல் கலந்துருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்படி ஆத்துல கெமிக்கல் கலங்கும்? தொழிற்சாலையிலிருந்து வர ரசாயன தண்ணி காத்துல கலக்கறனால இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது. முதல்ல ஊரை கூட்டுங்கடா, இந்த தொழிற்சாலையை மூடியே ஆகணும். தொழிற்சாலையை இழுத்து மூடும் வரை போராடுவோம். இந்த ஃபேக்டரி வந்ததுலேருந்து ஊர் ஃபுல்லா பிரச்சனை தான். ஆமா, இந்த தொழிற்சாலை வந்தனே மண்ணும் கெட்டு போச்சு, விவசாயம் செய்ய முடியல. அதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாக முடியும்? ஆத்துல மீனும் செத்து கிடக்கு, மரமும் பட்டு போச்சு. தொழிற்சாலையிலிருந்து வர ரசாயனம் வந்து ஆற்றுல கலந்ததுனால மீனெல்லாம் செத்து போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, அதை குடித்த மாடுகளும் நோய்வாய்ப்பட்டு இருக்கு. இதுக்கு ஆதாரமாக எங்ககிட்ட டாக்டர் ரிப்போர்ட்டும் இருக்கு. சரி, நாளைக்கே எங்கள் டீமை வச்சு ஆற்றுல இருக்கிற கழிவு நீரெல்லாம் சுத்தம் பண்ணுற சொல்கிறோம். உங்கள் தொழிற்சாலையிலேருந்து வர கழிவுனால இந்த தடவை இன்ஃபெக்ஷனோட போயிடுச்சு. உயிர் விவசாயம் என்ன பண்ணுறது? தொழிற்சாலை இழுத்து மூடுங்க. இந்த ஃபேக்ட்ரியில் 100கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க. இப்படி நீங்கள் திடீர்னு ஃபேக்ட்ரி இழுத்து மூட சொல்லிட்டா அவங்க குடும்பம்லாம் நடுத்தருவுக்கு வந்துடும். நாங்கள் இனிமேல் எங்கள் ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியேற கழிவுலாம் ஆற்றுல கலக்காம நாங்களே பார்த்துக்கிறோம். எங்களை நம்புங்க. இந்த ஆற்றுல இருக்கிற கழிவு நீரெல்லாம் சுத்தம் பண்ணுற வரைக்கும் எங்கள் தொழிற்சாலையை நீக்க மாட்டோம். எங்களை நம்புங்க, எங்களை ஒரு மன்னிச்சிடுங்க. உங்களால் தான் எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை. இந்த தொழிற்சாலையை இழுத்து மூட மாட்டோம். எல்லாரும் உட்காருங்க. அவங்க மேல மட்டும் தப்பு சொல்றது நியாயம் கிடையாது. நம்ம மேலேயும் தப்பு இருக்கு, அதை நம்மளும் ஒத்துக்கணும். நம்ம சுயநலத்துக்காக யூஸ் பண்ற செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி எல்லாமே மண்ணுக்குள்ள போய் மண் வளத்தையே பாதிக்குது. அது மட்டும் இல்ல, நம்ம பொது இடங்கள்ல போடுற பிளாஸ்டிக் குப்பைகளும் மண்ணை அழிக்குது. அது மக்கறதுக்கு 1000 வருஷங்களுக்கு மேல ஆகும். இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஓ, இல்லோ கெட்ட விஷயங்கள் இருக்கா? இனிமேல் நானும் என் ஊர் மக்களும் இப்படி பண்ண மாட்டோம். கருப்பை வரை குடைந்து கட்டிடங்களாக்கினோம். மரம், செடி, கொடிகள் எல்லாம் பூமியின் சுகப்பிரசவத்தால் பிறந்தவை. நாம் அவளின் கருப்பை வரை குடைந்து கட்டிடங்களாக்கினோம். இலைகள் சருகானதால் உரமானது, ரசாயனமே உரமானதால் உணவே விஷமானது. நிறமில்லாம் நீருக்கும் சாயமேற்றினோம். சிட்டுக்குருவியின் சிறகுகள் கொடுத்து செல்போன் சிக்னல் வாங்கினோம். கவிதை எழுத கூட காகிதம் தேடாதீர். எங்கோ ஒரு மரம் உயிர் வாழட்டும் நம் சங்கதிக்காக. மனிதா, நாம் சுற்றுச்சூழலை நாம் காக்காவிடில் பூமியும் பொறுமை இழக்கும். தானே தொடங்கும் பணியை தன்னை மறுசுழற்சி செய்வதற்காக. இப்போ நீங்க பார்த்தது வெறும் நாடகம் மட்டும் அல்ல. நம்ம அன்றாட வாழ்க்கையில நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ
செய்கிற சிறு சிறு தவறுகள் தான். நம்ம செய்கிற எந்த ஒரு செயலும் சுற்றுச்சூழலை பாதிக்காமல் நம்ம வருங்கால சங்கதிக்கிட்ட ஒப்படைக்கிறது நம்ம எல்லாரோட கடமை. நாடகத்தை பார்த்ததோடு மட்டுமல்லாமல் மண் வளத்தையும் நீர் வளத்தையும் பாதுகாக்கிறதுக்காக இந்த நிமிஷத்துலேருந்து நம்மளால் முடிஞ்ச சிறு சிறு முயற்சிகளை எடுப்போம். நெகிழியில்லா சமுதாயத்தை உருவாக்குவோம். மரம் நடுவோம், மழை பெறுவோம், மாசு இல்லாத சுற்றுச்சூழலை உருவாக்குவோம். சென்ற பரிசு இயற்கையை காப்போம், நல்ல இயற்கையை விட்டு செல்வோம் அடுத்த தலைமுறைக்கு பரிசாக என்பதை எங்களுக்கு புரியும்படி மிக சிறப்பாக எடுத்துரைத்தமைக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஸ்வாஸ்தியா ஓர் ஆரோக்கிய சங்கமமானது நமது பள்ளியில் ஜனவரி 29 முதல் பிப்ரவரி 3 வரை 6 நலன்கள் சார்ந்த நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த 6 நலன்களில் நாளை அறிவுசார் நலம் பற்றியதாகும். இதில் நாளை காலை 5:45 மணி முதல் 6:45 மணி வரை ஆன்லைன் மூலமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக யோகா வகுப்பு நடைபெறவிருக்கிறது. மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை ஸ்டெம் எக்ஸ்போ அறிவியல் கண்காட்சி நிகழ்வும், மாலை 5 மணி முதல் 7 மணி வரை அறிவு சார்ந்த கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளன. இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக திரு அரவிந்த் பசுபதி ஐயா அவர்கள் வருகை புரிந்து நமது மூளையை சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்வது எப்படி என்பதற்கான வழிமுறைகளை எடுத்துரைக்கவிருக்கிறார். ஆகையால் பெற்றோர்கள் அனைவரும் தவறாமல் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இந்நிகழ்வினை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சப்தமில்லாமல் வந்து வருடி செல்கிறது தென்றல். அந்த திடீர் தழுவலின் இன்ப படப்படப்பில் சலசலத்து சகலருக்கும் காட்டி கொடுத்து விடுகின்றன தாவரங்களின் இலைகள். அவ்வாறு நம்மை வருடி மகிழ்விக்கும் இலைகளின் குக்குரலையும் கேட்போமா? இயற்கையை அழைத்து வாழ்ந்திட நினைத்தால்
என்னவென்று தங்கள் அற்புதமான நடனத்தின் மூலம் எடுத்துரைத்தமைக்கு நன்றி. இவ்விழாவின் இறுதி நிகழ்வாக நன்றி உரை கூற வருகிறார் 7ஆம் வகுப்பு மாணவி ராகவி. Good evening everyone. On behalf of Aurobindo Vidyalaya, I would like to thank our chairman, correspondent ma'am, academic principal, teachers and management to have arranged this wonderful opportunity. I extend my heartfelt thanks to our chief guest Mr. Mansudhar who has taken time to grace the occasion. Today we had an opportunity to hear your thoughts and this will surely encourage us in the future. I would also like to extend my gratitude to our teachers who have been our guiding lights, imparting wisdom and knowledge and nurturing our talent. Their unwavering support has been instrumental in our growth and development. I would like to express my appreciation to our parents who has taken time to grace the occasion with their presence. Your presence has added an extra spark to this event and made it even more special. Finally, I would like to thank each and every one of you, my classmates and friends, for your support, and I am grateful for all that you have done. Thank you one and all. நன்றி ராகவி. அனைவருக்கும் வணக்கம். தற்போது குலுக்கல் முறையில் பெற்றோர்களுக்கு பரிசு வழங்கும் தருணம் இது. பரிசுகளை வழங்க நமது சிறப்பு விருந்தினர் திரு மன் சுதாகர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒவ்வொரு டோக்கனுக்கும் மரக்கன்றுகள் இலவசமாக வழங்கப்படும். பெற்றோர்கள் செல்லும் பொழுது மறக்காமல் மரக்கன்றுகளை வாங்கி செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். டோக்கன் நம்பர் 1505 1505. டோக்கன் நம்பர் 1491 1491. டோக்கன் நம்பர் 1430 1430. 538. டோக்கன் நம்பர் 1538 1538. டோக்கன் நம்பர் 1557 1557. பெற்றோர்கள் செல்லும் பொழுது மரக்கன்றுகளை மறவாமல் வாங்கி செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மரக்கன்றுகள் இலவசமாக வழங்கப்படும். மரக்கன்றுகளை வாங்கி செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பரிசுகள் வழங்கி சிறப்பித்த சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றிகள். Call the choir to sing the gratitude song. ஆறு ஆரோக்கிய நலன்கள் சார்ந்த படைப்புகள் குடில்களில் வைக்கப்பட்டுள்ளன. பெற்றோர்கள் அனைவரும் கண்டுகளித்து செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 6 ஆரோக்கிய நலன்கள் சார்ந்த படைப்புகள் மாணவர்களின் படைப்புகள் குடில்களில் வைக்கப்பட்டுள்ளன. பெற்றோர்கள் அனைவரும் கண்டுகளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.